இன்னைக்கு பதிவில் வள்ளல் பெருமானையும் இண்டெக்ஸ் ஃபண்டையும் ஒப்பிட்டு தான் பேச போகிறேன். ஒரு உண்மை என்னென்னா, வள்ளல் பெருமானை எது கூடயும் யார் கூடயும் ஒப்பிடவே கூடாது. அந்தளவுக்கு அவரோட உயரம் ரொம்ப ரொம்ப பெருசு. இருந்தாலும் மனித அறிவுக்கு புரிதக்கூடியது எதுனா ஒப்பிட்டால் மட்டும்தான் புரியும். அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் வள்ளல் பெருமானை இண்டெக்ஸ் ஃபண்டோட ஒப்பிட்டு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம இந்தியாவில் இருக்க கம்பெனிங்களோட பங்குகளை நம்ம வாங்கிக்கலாம். எந்த கம்பெனியோட பங்குனாலும் அது லிஸ்ட் ஆகிருக்கிறத நம்ம வாங்கிக்கலாம். அதில் டாப் 50 கம்பெனி, ஃபஸ்ட்டு 50 கம்பெனி ரேங்க் போட்டால் மொதல் 50 வர கம்பெனிகளெல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறத இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நிஃப்டி 50யில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்க வெளிநாட்டுக்கெல்லாம் இருக்க மக்கள்லாம் வந்து இந்த நிஃப்டி 50யில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த நிஃப்டி 50யோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ஒரு கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதோட நிஃப்டி 50யில் இன்வெஸ்ட் பண்ணால் அதோடய க்ரோத் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெல் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ஒரு கம்பெனிலையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தலைவலி பிடிச்ச வேலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய எக்கனாமிஸ்ட்டாக இருந்தாலும் இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணுறதுக்கு போராட தான் செய்வாங்க. ஷார்ட் டைமில் வேணால் இண்டெக்ஸ் ஃபண்டை அவங்க பீட் பண்ணலாம். லாங் டைமில் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இண்டெக்ஸ் ஃபண்டு தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு பங்கு வர்த்தகத்தை பொறுத்த வரையும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இப்போதைக்கு வள்ளலாருக்கு வரும். எதுக்காக, என்ன காரணத்துக்காக நான் இண்டெக்ஸ் ஃபண்டை வள்ளல் பெருமானோட ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது வள்ளல் பெருமான்கிறவரும் அதே மாதிரி தான். வள்ளல் பெருமான்கிட்ட நீங்கள் வந்துட்டிங்கன்னா எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே வேணாம். இண்டெக்ஸ் ஃபண்டில் பணத்தை போட்டு நீங்கள் கவனம் படுத்து தூங்கிடலாமா? எப்படினாலும் பணம் நாளாக வளர போகுது, நம்ம ட்ரைவ் பண்ண வேணாம், டிரைவர் சீட்டில் உட்காந்து நீங்கள் ஓட்ட வேணாம். இண்டெக்ஸ் ஃபண்டில் பணத்தை போட்டால் எந்த நியூஸையும் பார்க்க வேணாம். எந்த கம்பெனியோட எப்படி போச்சு, திடீர்னு இழுத்து மூடிடுவாங்களா, மொத்த பணம் போட்ட பணம் போயிடும் அப்படின்னு பயம் வேணாம், கவலை வேணாம். அதே தான் சிமிலராக இங்கே வள்ளல் பெருமான்கிட்டையும். வள்ளல் பெருமான்கிட்ட நீங்கள் வந்து சேரணுன்னா என்ன பண்ணணும்? புலால் உணவு உண்ணுறதை நிப்பாட்டிடணும். அதாவது மாமிச உணவு சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு பூரண சரணாகதி அவர்கிட்ட மனசை கொடுத்துட்டு அவர் கண்டிப்பாக சொல்லிக்கூடிய ஒன்று தான், ஏழையாக பசியோடு இருக்கவங்கள்ட்ட அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடே இல்லை அப்படிங்கிறவங்கள கண்டுபிடிச்சி சைவ உணவு கொடுக்கணும். உங்கள் மாத வருமானத்தில் மினிமம் 1%, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் கொடுக்கலாம். நான் 10% இன்னைக்கு தேதிக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்து என் மாத வருமானத்துலேருந்து ஒரு 10% ஒதுக்கி நான் வந்து பசியோடு இருக்க ஏழைங்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்கேன், சைவ உணவு. நான் அதுக்கு சூஸ் பண்ணுறது எப்படின்னா, ரோட்டு ஓரத்தில் இருக்க பிச்சைக்காரங்க அவங்களெலாம் ஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டு கடையில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் ஒரு வாட்டருக்குன்னு வச்சு கொடுத்துருவேன். என்னோடய மந்த்லி சேலரி நான் 10% ஒதுக்கிறேன். நீங்கள் இந்த பர்சன்ட் ஒதுக்கணும் இல்லை, குறைஞ்சது 1% ஒதுக்குங்க உங்களோட மந்த்லி சேலரியில். இதேமாரி ஒதுக்கணும். 1. 2வது மாமிச உணவு சாப்பிட்றத விட்டுறணும். இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வள்ளல் பெருமான்கிட்ட சேர்ந்துட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி சேர்ந்துட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை வள்ளல் பெருமான் வந்து ட்ரைவ் பண்ணுவார். உங்களோட வாழ்க்கை மொத்தம் அவரே பார்த்துப்பார். நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்கவே நடக்காது. இதே தான் எப்படி இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டால் சூப்பராக எப்படி அதில் இருக்க ஃபோராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனி எல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து தூக்கிட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனியை தூக்கி வச்சுருவாங்க அந்த டாப் 50ங்கில். அதே மாதிரி தான் வள்ளல் பெருமானும் உங்கள்கிட்ட இருக்க கெட்ட விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட நீக்கிட்டு உங்கள்கிட்ட நல்ல விஷயம் மட்டும்தான் வைப்பார். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பீங்க. உங்கள் நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்களாட்டியே நினச்சி கூட பார்க்க முடியாது. கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு நீங்கள் உங்களை வெல்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் உங்கள் வாழ்க்கையை அவர் ட்ரைவ் பண்ணுவார். நம்மளாட்டி நம்ம வாழ்க்கையை எப்போதுமே நல்லா ட்ரைவ் பண்ண முடியாது. நம்மளாட்டி ஒரு எக்கனாமியும் சரி ட்ரைவ் பண்ண முடியாது, நம்மளோட ஹெல்த்தையும் ட்ரைவ் பண்ண முடியாது, நம்மளோட எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி. ஒரு மனிதனோட வாழ்க்கைங்கிறது எக்கனாமியும் சரி, எக்கனாமிக்ஸும் மட்டும் சார்ந்ததும் கிடையாது. தமிழ்லேயே நான் பேசுகிறேன். பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்தது மட்டும் கிடையாது. அப்புறம் என்ன சொல்லுது, மனுஷனோட உடம்போட ஆரோக்கியத்தை மட்டும் பொறுத்தது மட்டும் இல்லை, இன்னொன்று மல்டிபிள் ஆஸ்பெக்டில் இருக்குது. 360 டிகிரியில் மல்டிபிள் ஆஸ்பெக்டில் மனிதனோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. அதனால தான்
உடல் ஆரோக்கியமாக இருக்கவங்களும் இருப்பாங்க, பணக்காரனாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதில் அவங்களுக்குலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த பிரச்சனைலாம் யார் சால்வ் பண்ணுவா? வள்ளல் பெருமான்ட்ட மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் வள்ளல் பெருமான்ட்ட வந்து சரண்டர் ஆகிட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி இருக்குது? தானாக எல்லாம் தானாக நடக்குதா? அதேமாரி நீங்களும் சந்தோஷமாக தானாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அளவுக்கு வள்ளல் பெருமான் செஞ்சு கொடுப்பாரு. நன்றி. இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம்.